வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் புர்ஜி. இது ஒரு நார்த் இந்தியன் சைட் டிஷ். செமி ட்ரையாக செய்யக்கூடியது. சப்பாத்தி, ரொட்டி, நான், ரைஸ் இதோடெல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கிரேவி எதுவுமே இல்லாமல் பன்னீரை மட்டுமே மெயினாக வச்சு செய்யக்கூடிய ஒரு டேஸ்டியான கலர்ஃபுல்லான டிஷ். ஸோ இதை எப்படி செய்கிறதுங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இது செய்ய தேவையான பொருட்கள்: பன்னீர் 250 கிராம், வெங்காயம் மீடியம் சைஸில் 1, தக்காளி 2 நம்பர், குடைமிளகாய் 100 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தலா 1 டீஸ்பூன், மல்லித்தலை தேவையான அளவு, நெய் 1 டேபிள் ஸ்பூன். முதல்ல நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயை நான் ஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் அரை டீஸ்பூன் அளவு சீரகத்தை சேர்த்து நான் தாளிச்சிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்ச ஒரு வெங்காயம், கிட்டத்தட்ட 100 கிராம் அளவு வெங்காயம். ஸோ அதை சேர்த்து நம்ம வதக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து ஒரு 7-8 நிமிஷம் வரைக்கும் வதக்கினா போதும். நமக்கு ஓரளவுக்கு மீடியம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கினா போதும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை ஓரளவு மீடியம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கியாச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். பொதுவாகவும் பன்னீரை வச்சு நம்ம நிறைய சைட் டிஷ்ஷஸ் கிரேவி டைப்பில் செய்வோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செமி ட்ரையாக செய்யக்கூடிய ஒரு டிஷ். ஸோ நம்ம சாப்பிட்றப்ப பன்னீர் மட்டுமே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வேணும்னா இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ நம்மகிட்ட இருக்கிற மசாலாக்களை சேர்த்து வதக்கலாம். இப்பொழுதைக்கு மஞ்சள், மிளகாய், மல்லித்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். கரம் மசாலாவை இப்போ சேர்க்க வேணாம், அப்புறமா சேர்த்துக்கலாம். ஸோ இதை சேர்த்து ஒரு அரை நிமிஷம் வரைக்கும் வதக்குனதுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்து வதக்கலாம். தக்காளியை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 4-5 நிமிஷம் வரைக்கும் வதக்கலாம். ஓரளவு நல்லா மசியட்டும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்ச நம்மகிட்ட இருக்கிற அந்த கலர் கேப்சிகம் அதை சேர்த்து நம்ம வதக்கலாம். இப்போ நான் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ தக்காளி ஓரளவு மசிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நான் கரம் மசாலாவையும் சேர்த்துக்க போகிறேன். கரம் மசாலாவை எப்போயுமே நம்ம ஓரளவு கிரேவி வந்ததுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கிட்டாலே போதும். இல்லைனா கொஞ்சம் கடைசியாக சேர்த்துக்கிட்டால் கூட ஓகே தான். ஸோ ஆரம்பத்திலேயே சேர்த்து நம்ம ட்ரையாக வதக்குனா நம்ம செய்யக்கூடிய டிஷ் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் டார்க்காக மாறிடும். ஸோ அதனால தான் இப்போ நான் சேர்க்குறேன். இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கலர் கேப்சிகம் இதையும் சேர்த்துக்கலாம். இது சேர்த்து ஒரு 3-4 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். இந்த பன்னீர் புர்ஜி டிஷ்ஷுக்கு இந்த கலர் கேப்சிகம் ஓரளவு க்ரன்ச்சியாக இருந்தால் சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ரொம்ப சாஃப்டாக குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால் நமக்கு கலரும் மாறிடும். ஸோ இதை சேர்த்து இப்போ ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கேப்சிகத்தை வதக்கியாச்சு. ஸோ இப்போ நமக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ கிரேட் பண்ண பன்னீரை இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 5-6 நிமிஷம் நம்ம அவரேஜாக நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணாலே நமக்கு பன்னீர் புர்ஜி ரெடி ஆகிடும். பன்னீர் மேலே லேசாக மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். ஸோ மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் ஹீட்டை வச்சுக்கோங்க. இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஸோ இது ஒரு செமி ட்ரையாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. ஸோ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பன்னீர் லேசாக மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். பன்னீர் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகாது. அதனுடைய மேல் லேயர் லேசாக சாஃப்டாக மெல்ட் ஆகும். ஸோ அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். பன்னீரை சேர்த்து ரொம்ப நேரம் குக் பண்ணாலும் ரொம்ப ட்ரையாக மாறிடும். கிட்டத்தட்ட நம்ம சாப்பிட்றப்ப ரப்பர் மாதிரி நமக்கு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப அதிக நேரம் குக் பண்ண வேணாம். இப்போ பார்த்தாலே தெரியும் பன்னீர் ஓரளவு லேசாக மெல்ட் ஆக ஆரம்பித்து அந்த மசாலாக்களோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நான் நெய் சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட 1 டேபிள் ஸ்பூன், 1-2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்துக்கோங்க. ஸோ கூடவே கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு ஒரு கலர்ஃபுல்லான பன்னீர் புர்ஜி கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. இந்த பன்னீர் புர்ஜி மிக்சரை வச்சு நம்ம பன்னீர் பரோட்டா கூட செய்யலாம். ஸோ நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி செஞ்சு நம்ம அதுக்குள்ளே சென்டரில் ஸ்டஃப் பண்ணி நல்லா தேய்ச்சி நம்ம பன்னீர் பரோட்டா செய்யலாம். அப்படி இல்லைனா சப்பாத்தியில் நடுவில் வச்சு நல்லா ரோல் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி பன்னீர் காட்டி ரோலாக கூட நம்ம சர்வ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதே பன்னீர் புர்ஜி மிக்சரை வச்சு பீட்சாவில் நம்ம டாப்பிங்காக கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ
இந்த மாதிரி பல வெரைட்டிஸில் வந்து இந்த பன்னீர் புர்ஜியை நம்ம சாப்பிட்லாம். ஸோ இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும், குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். நல்ல ஒரு கலர்ஃபுல்லான டேஸ்டியான ஒரு நல்ல சைட் டிஷ். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் ஹெல்த்தி ஃபுட்ஸ் சேனலில் ஒரு நல்ல ஒரு ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.